Hello guys, welcome to BA Book and PM Career Guidance. நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் அண்டு கொஷின் எப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் அதை என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாப்பிக்கில் ஒரு 20 ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் மட்டும் பார்த்துடலாம். பட் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேசிக் விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் சால்வ் பண்ணணும்னா இந்த 3 பேசிக் திங்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பர் ரேஷியோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக இது டிவைடில் தான் இருக்கும். அதாவது 1/2ன்னு இருக்கும். டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், 1:2 நீங்கள் ரேஷியோவில் எழுதிக்கலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ 2 நம்பருக்கு ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ 40 அண்ட் 50 இந்த 2 நம்பருக்கு ரேஷியோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்துலேயும் இருக்க காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிடணும். காமன் ஃபேக்டர்னால் ரெண்டுத்துலேயும் காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன நம்பர் இருக்குது, 10ஆல் டிவைட் பண்ணலாமா? 10 4s are 40, 10 5s are 50. அப்போ ஆன்சர் என்ன, 4:5. ஸோ காமனாக ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் 4:5 ரேஷியோவாக எடுத்துப்பீங்க. ஓகேவா? ரேஷியோனாவே சிம்பிளிஃபைடு ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ தேர்ட் பாயிண்ட், ஏதாவது ஒரு 2 நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு x:y இதோட வேல்யூ ஒரு 3:4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ தான் 3, ஒய்யோட வேல்யூ தான் 4ன்னு எடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இது கொடுத்துருக்கிறதே சிம்பிளிஃபைடு ஃபார்ம்னு நான் சொன்ன ரேஷியோனா கொடுத்துருக்கிறது 3:4. அது சிம்பிளிஃபைடு ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸாக்டாக எக்ஸோட வேல்யூ தான் 3, ஒய்யோட வேல்யூ தான் 4ன்னு எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூடவே ஒரு வேரியபிளை தான் ஆட் பண்ணி எடுக்கணும். 3a 4aன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 3a, ஒய்யோட வேல்யூ 4aன்னு எடுத்துக்கலாம். ஏன் இந்த ஏ எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் பாயிண்டில் நான் ஒரு பாயிண்ட் சொன்னல, என்னது 40க்கு 50க்கு ரேஷியோ எடுங்கன்னு சொன்னேன். அப்போ எந்த டேபிளால் கேன்சல் பண்ணீங்க, 10 டேபிளால் கேன்சல் பண்ணிங்களா? 10 4s are 40, 10 5s are 50. அப்போ இங்கே என்ன நம்பரால் எனக்கு கேன்சல் ஆச்சுன்னு தெரியும். அதாவது 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டு தானே? பட் இந்த 3:4 இருக்குல்ல, ஆல்ரெடி ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ஃபார்மெட்டு தான் 3:4ன்னு கிடச்சிருக்கும். பட் எந்த நம்பரால் கேன்சல் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுதான் காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேன்சல் ஆகக்கூடிய நம்பர் தான் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அண்ட் அந்த காமன் ஃபேக்டர் என்னென்னு தெரியாது அப்படிங்கும் போது அந்த தெரியாத வேல்யூவை நான் ஏதாவது ஒரு வேரியபிளை எடுத்துக்கிறேன். ஏலேருந்து இசட் வரைக்கும் நீங்கள் எந்த வேரியபிள் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும்போது தனித்தனியாக வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா கூடவே ஒரு வேரியபிளையும் ஆட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் கொஷின் சால்வ் பண்ணணும்னா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ரேஷியோவில் கொடுத்தா டிவைடில் எழுதிக்கலாம், டிவைடில் கொடுத்தா ரேஷியோவில் எழுதிக்கலாம். ரைட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த 2 நம்பருக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்களோ ரெண்டுத்துலையும் இருக்க காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணணும். இது 2 நம்பருக்கு மட்டும்தானா? இல்லை. இப்போ 3 நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே கொஷினை வேறு எந்த மாதிரி கொடுத்துருப்பான், 10 15 20 இந்த 3 நம்பருக்கு ரேஷியோ கேட்குறாங்கன்னா 3 நம்பர்லேயும் காமனாக இருக்க ஃபேக்டர் என்ன, 5 தானே? இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 2:3:4. அப்போ ரேஷியோ கேட்டாங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணி அதை நம்ம ஃபைனல் ஃபார்மேட்டில் எடுக்கணும். ஓகே. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ரேஷியோவில் கொடுத்துருக்கும் போது டேரெக்டாக வேல்யூஸ் எடுத்துக்கக்கூடாது, கூடவே ஒரு வேரியபிளையும் ஆட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், x:y வேல்யூ கொடுத்துட்டாங்க 4:5. அண்ட் என்ன கேட்டிருக்கான், 3x + 4y = 5x + 2y. நான் ஆல்ரெடி இந்த தேர்ட் பாயிண்ட்டை சொன்ன ஞாபகம் இருக்கா, டேரெக்டாக ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கணும், 4a அண்ட் 5aன்னு எடுத்துக்கணும். எப்பயுமே எக்ஸ்ன்னு மோஸ்ட்லி எடுப்போம், பட் எங்கள் கொஷினில் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கேயும் எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வேறு ஏதாவது ஒரு வேரியபிளை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 4a, ஒய்யோட வேல்யூ 5a. அப்படியே அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 × 4a + 4 × ஒய்யோட வேல்யூ என்ன, 5a. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கல ரேஷியோவில் இருந்தாவே என்ன பண்ணிக்கலாம், டிவைடில் எழுதிக்கலாம்னு சொன்னால், அப்போ டிவைடட் பை 5 × எக்ஸோட வேல்யூ 4a + 2 × ஒய்யோட வேல்யூ 5a. இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4s are எவ்வளோ, 12a + 4 5s are 20a டிவைடட் பை 5 4s are 20a + 2 5s are 10a. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 12a + 20a டோட்டலாக எவ்வளோ, 32aன்னு கிடைக்கும். டிவைடட் பை 20a + 10a 30aன்னு கிடைக்கும். அப்போ இதில் ஏவும் கேன்சல் ஆகிடும். 30யும் 32யும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 × 15 டைம்ஸ் 30 அண்ட் 2 × 16 டைம்ஸ் 32. அப்போ 16/15 இருக்குல்ல, டிவைடில் இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 16/15 இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், 16:15 டிவைடில் இருந்தால் ரேஷியோவில் எழுதிக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் என்னது, 16:15.
15 தான் ஆன்சர். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பான்னா இதை மேபி மாற்றி கூட கேட்டிருக்கலாம். அப்போ 16:15க்கு பதில் 15:16 கூட ஆன்சர் வரலாம். பட் எது ஃபர்ஸ்ட் இருக்குது எது செகண்ட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. 3 numbers are in the ratio 5:6:7 and their average is 36. Then find the largest numberனு கேட்டிருக்கான். 3 நம்பர் கொடுத்துட்டான். ஸோ 3 நம்பர் செப்பரேட்டாக எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? கூட ஒரு வேரியபிள் எடுத்துப்போம்ல, 5a 6a அண்ட் 7a. அண்ட் ஆவரேஜுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ 3 நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? 3 நம்பரையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். இதுவே ஒரு 5 நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா அந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 3 நம்பர் தான் இருக்குது. இப்போ 3 ஆட் பண்ணுங்கள். 5 + 6 11, 11 + 7 18. இப்போ 18a/3 இது தானே ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்கா? 36ன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3 × 6 × 18 கிடைக்குமா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன? இந்த 6 அந்த சைட் போனாலும் டிவைடில் தான் வரும். அப்போ இதுவும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 6 6 36. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 6. எனக்கு என்ன கேட்டிருக்கான்? இருக்கிறதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ 5a 6a 7a இந்த மூணுத்தில் எது லார்ஜஸ்ட் நம்பர்? 7a தான் லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ 7 × நம்ம கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூ அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க 6. அப்போ 7 6 எவ்வளோ? 42. அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் கண்டிப்பாக 42வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. த ரேஷியோ ஆஃப் 10 miles to 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்னு கொடுத்துருக்கானா? ஸோ எப்பயுமே ரேஷியோ எடுக்கும்போது யூனிட் வந்து சேமாக இருக்கணும். இங்கே மைலில் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ ஒன்று இந்த மைல் கிலோமீட்டராக மாற்றணும், இல்லை கிலோமீட்டரை மைல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். கொஷனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். என்னன்னா 1 mile = 1.6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கே எனக்கு எத்தனை மைல் இருக்குது? 10 மைல் இருக்கா? அப்போ 10 × 1.6 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இது கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடும். = 10 கிலோமீட்டர் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நான் தான் இது என்ன பண்ணிட்டேன், மைல் வந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அப்போ கிலோமீட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அப்போ கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடுமா? 10 × 1.6 மல்டிபிள் பண்ணாலும் ஓகே, இல்லை 10 கேன்சல் பண்ணாலும் ஓகே. பட் மல்டிபிள் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா இது பாயிண்டில் இருக்குது. 10 × 1.6 என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். = 10. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டும் காமனாக எந்த நம்பரால் கேன்சல் ஆகுமோ அதில் கேன்சல் பண்ணணும். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 8s are 16, 2 5s are 10. ஸோ இதுக்கு மேலே என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்ன? 8:5. ஸோ இந்த மாதிரி மைல்ஸ்க்கு கிலோமீட்டருக்கு மட்டும் இல்லை, மேபி சம்டைம்ஸ் மீட்டரில் கொடுக்கலாம், சென்டிமீட்டரில் கொடுக்கலாம். ஸோ யூனிட் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ரேஷியோவில் கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th கொஷின். A:B கொடுத்துட்டான். எவ்வளோ? 15:16. அடுத்து B:C 8:9. இப்போ என்ன கேட்டிருக்குன்னா C:B:A. அதாவது வழக்கம் போல் எப்பயுமே A:B:C தான் கேட்டிருப்பான். பட் இங்கே C:B:Aன்னு கேட்டிருக்கான். பட் எப்படி கேட்டாலுமே 2 ரேஷியோ இருக்குது. அந்த 2 ரேஷியோவும் கம்பைன் பண்ணணும்னா எந்த 2 டேர்ம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கேயும் B இருக்குது, இங்கேயும் B இருக்குது. பட் இங்கே Bயோட வேல்யூ 16, இங்கே Bயோட வேல்யூ என்னது? 8. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 வேல்யூலையும் இப்போ இங்கேயும் Bயோட வேல்யூ 16, இங்கேயும் 16 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 2 ரேஷியோவும் அப்படியே கம்பைன் பண்ணிக்கலாம். பட் இங்கே வேல்யூஸ் மாறி இருக்கா? அப்போ இதை 16ஆக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணனா இது கூட இருக்க இன்னொரு நம்பரையும் அதே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். பட் ரேஷியோவில் இருக்கும்போது ஒரு நம்பரால் ஆடோ சப்ராக்டோ மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ 8 + 2 9 + 2 நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 8 - 2 9 - 2 ஆட் பண்ணக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ஒரு நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணனா இன்னொரு நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 8 2s are எவ்வளோ? 16. 9 2s are எவ்வளோ? 18. இப்போ பாருங்கள், இங்கேயும் Bயோட வேல்யூ 16, இங்கேயும் Bயோட வேல்யூ 16. அப்போ டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? எனக்கு A:B:C வேல்யூ என்ன? Aவோட வேல்யூ 15 அப்படியே எடுத்துக்கலாம். Bயோட வேல்யூ ரெண்டுத்துலேயுமே 16 தான் இருக்குது. அப்போ 16 எடுத்துக்கலாம். Cயோட வேல்யூ 18. பட் கேட்டிருக்கிறது C:B:A. அப்போ ஃபஸ்ட்டு Cயோட வேல்யூ 18, Bயோட வேல்யூ 16, Aவோட வேல்யூ 15. அப்போ 18:16:15 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இந்த மாதிரி 2 ரேஷியோவில் 3 ரேஷியோ கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேர்மும் சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கம்பைன் பண்ண முடியும். அப்படி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஒரே நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கம்பைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 5th கொஷின். 12:9. இந்த கொஷின் வந்து ப்ரொபோர்ஷனில் கொடுத்துருக்கான். இப்போ இந்த 2 டாட் வச்சுருக்கோம்ல, ரெண்டு டைம் உங்களுக்கு ரேஷியோ ஈஸ்ட்டு கொடுத்துருந்தான் அப்படின்னா இது வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 ஈஸ்ட்டு கொடுத்துருந்தானா இது என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 12:9 ரேஷியோ எப்படி எழுதிக்கலாம்? டிவைடில் எழுதிக்கலாமா? 12/9. அப்போ 2 ஈஸ்ட்டு கொடுத்துருந்தா அது ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். 4:x 4/8
எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதில் எதோட வேல்யூ கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்று எக்ஸை ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டு 12/9 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவைடில் இருக்க எக்ஸ் இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. 12/9 ஈக்குவல் டு தானே இருந்துச்சுன்னா 9/12 சேஞ்ச் ஆகும். அப்போ 4 × 3 × 12 3 × 3 × 9. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 3ன்னு கிடச்சிருக்கா. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸோட வேல்யூ 3. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஷின். 1,56,000 உள்ள கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் 7:5 என்ற வீதத்தில் உள்ளனர் எனில் ஆண்களில் எத்தனை பேர் கிராமத்தில் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 1,56,000 பேர் இருக்காங்க. அதில் மேல் அண்டு ஃபீமேல், அது மென் அண்டு விமன் கொடுத்துருக்கானா, மென் அண்டு விமன் எத்தனை பேர் இருக்காங்க? 7:5 இந்த ரேஷியோவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இருக்கிற 1,56,000 பேரில் மென் மட்டும், அதாவது ஆண்களோட எண்ணிக்கை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, ரேஷியோவில் கொடுத்தா நான் எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? கூடவே ஒரு வேரியபிள் எடுத்துக்கணுமா? அப்போ 7A 5A. இப்போ நீங்களே சொல்லுங்கள், டோட்டலாக ஒரு கிராமத்தில் 1,56,000 பேர் இருக்காங்க. அப்போ டோட்டலாக மேல் ப்ளஸ் ஃபீமேல், அது மென் ப்ளஸ் விமன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் தான் இவ்வளோ கிடைக்கும். அப்போ 7 + 5 எவ்வளோ? 12. அப்போ 12A தான் கொடுத்துருக்கிற 1,56,000. எனக்கு ஏவோட வேல்யூ மட்டும்தான் வேணும். இப்போ 12 டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிக்கலாமா? ஏன்னா 12 இந்த சைடு எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னொரு ஸ்டெப் போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறதுக்கு பதில் எப்படி இந்த சைடு தானே வரப்போகுது. அப்போ டிவைடில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணிடுங்க. 12 × 1 12, ரிமைனிங் 3 இருக்குது. 12 3s are 36, ரிமைனிங் 3 0 இருக்குது. அப்போ 13,000 தான் ஏவோட வேல்யூ. நீங்கள் கண்டுபிடிச்சது ஏவோட வேல்யூ மட்டும்தான். பட் கேட்டிருக்கிறது என்னது? ஆண்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்கானா. அப்போ இங்கே ஆண்கள் எத்தனை பேர்? 7A. அப்போ 7 × நம்ம கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏவோட வேல்யூ 13,000. அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த 3 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 7 மல்டிபிள் பண்ணுங்கள். 7 3s are 21, 1 ரிமைனிங் 2. 7 × 1 7 + 2 9. அப்போ 91,000 பேர் ஆண்களோட எண்ணிக்கையாக இருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 91,000. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஏ மற்றும் பி ஆகியோரின் மாத வருமானத்தில் வீதம் 2:3 ஆகவும், அதை என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கும் பிக்கும் இன்கமோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்கமோடைய ரேஷியோ என்னது? 2:3. இவர்களின் செலவு விகிதம் 1:2. செலவுனா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோமா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 1:2 இருக்குது, ஆகவும் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் 10,000 சேமிக்கிறார்கள் எனில் ஏ மற்றும் பியின் மாத வருமானம் காண்க. சேமிப்புனா என்ன? சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? இவர் ஒரு 10,000 சேமிச்சிருக்காரு அண்ட் இவர் ஒரு 10,000 சேமிச்சிருக்காரு. அப்படின்னா ஏ மற்றும் பியின் மாத வருமானம் இந்த ரேஷியோவில் கொடுத்துருந்தாலும் 2:3ன்னு இதோடைய ஆக்சுவல் வேல்யூ கேட்டிருக்கான். அதாவது ஏவோட இன்கம் என்ன, பியோட இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ரேஷியோவில் கொடுக்கும்போது நான் எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? 2A 3A கூடவே ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி எடுக்கணுமா? அப்போ ஏவோட இன்கம் 2A, பியோட இன்கம் என்னது? 3A. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 1:2. இதை வந்து 1B 2Bன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஏன்னா நான் என்ன சொன்னேன்? எதனால் இங்கே ஏ எடுத்துருக்கோம்? காமன் ஃபேக்டர் என்னென்னு தெரியாது, ஸோ ஏன்னு எடுத்துருக்குமா? இதே காமன் ஃபேக்டர் தான் அடுத்த ரேஷியோக்கு வருமானு கண்டிப்பாக நல்லா சொல்ல முடியாது. அப்போது அடுத்து வேறு காமன் ஃபேக்டர் தான் வரும். அப்போ இங்கே ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரேஷியோ என்ன பண்ணணும்? வேறு ஏதாவது ஒரு வேரியபிளை தான் எடுக்கணும். டைரெக்டாக அதே ஏ இங்கேயும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஏவோடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 1B, இது பி. ஓகேங்களா? அண்ட் பியோட எக்ஸ்பெண்டிச்சர் 2B. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு இன்கம் இருக்குது, டோட்டலாக ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னா செலவு பண்ணது போக ரிமைனிங் தான் என்னன்னு சொல்லுவோம்? சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ இன்கம்லேருந்து நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது ஏவோட இன்கம் எவ்வளோ? 2A மைனஸ் ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 1B. அண்ட் டோட்டல் இன்கமில் எவ்வளோ செலவு பண்ணிட்டாரு, செலவு பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ சேமிச்சிருப்பார்? கொஷனில் கொடுத்துருக்கான்ல, அந்த 10,000 ரூபாய் சேமிச்சிருப்பார். நெக்ஸ்ட் இப்போ பிக்கு அதே மாதிரியே சொல்லுங்கள். பியோட இன்கம் 3A அண்ட் பியோட எக்ஸ்பெண்டிச்சர் 2B. மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கணும்? 10,000 கிடைக்கணும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏன் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன கேட்டிருக்கான்? மாத வருமானம் தானே என்னன்னு கேட்டிருக்கான். ஏக்கும் பிக்கும் மாத வருமானம் கேட்டிருக்கான். இன்கம் இங்கே தான் எழுதியிருக்கீங்க. அப்போ இன்கம் 2A 3Aன்னு தான் எழுதியிருக்கீங்க. அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ண முடியும்? ஏவோட இன்கம் எவ்வளோ, பியோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுவே எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருந்தான் அப்படின்னா பியோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை டேரெக்டாக என்ன பண்ணுறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே பியோட வேல்யூ கேன்சல் ஆகணும். இங்கே 2 இருக்குன்னா
இங்கேயும் 2 இருந்தால் தான் கேன்சல் ஆகும். அதனால் ஃபுல் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 எவ்வளோ? 4ஏன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கலாம். 2 × 1b 2bன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 10,000 × 2 20,000. அந்த இன்னும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் எதுவும் மல்டிபிள் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3a - 2b ஈக்குவல் டு 10,000. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? இப்போ -2b -2b இருக்குது. சைன் சேஞ்ச் பண்ணால் தான் என்னால் கேன்சல் பண்ண முடியும். அதான் -2b + 2b இருந்தால் தான் என்னால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ்னா இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் எதுவுமே இல்லைனா ப்ளஸ் இருக்கிறதா மீனிங். அப்போ என்ன பண்ணிக்கணும், மைனஸ்னு போட்டுக்கணும். அண்ட் இங்கேயும் மைனஸ்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 4 - 3a எவ்வளோ? 1a ஈக்குவல் டு 20,000 - 10,000 10,000 கிடச்சிருக்கு. சரி, எனக்கு ஏவோட வேல்யூ 10,000 கிடச்சிருச்சா? எனக்கு இன்கம் தானே கேட்டிருக்கான். ஏவோட இன்கம் எவ்வளோ? 2a. அப்போ 2 × ஏவோட வேல்யூ 10,000. ஆன்சர் எவ்வளோ? 20,000. இதுதான் எனது ஏவோட இன்கம். அண்ட் இன்னொன்று, ஏ அண்ட் பியோட இன்கம் தானே கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட்டு ஏவோட இன்கம் தான் சொல்லணும், ஏவோடைய வருமானம் தான் சொல்லணும். அடுத்து தான் பியோட வருமானம் சொல்லணும். ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் இங்கே 20,000 இருக்குது, ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதுவே பி கேட்டிருக்கான் அப்படின்னா பியோடது இன்கம் எவ்வளோ? 3a. அப்போ 3 × ஏவோட வேல்யூ 10,000 அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 30,000 கிடைக்கும். அண்ட் இங்கே கிடச்சிருக்கா 20,000, 30,000. சம்டைம்ஸ் ஆன்சர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவீங்க, கரெக்டாக சால்வ் பண்ணிடுவீங்க. பட் மாற்றி 30,000, 20,000 போட்டுருவீங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஷினில் ஃபர்ஸ்ட் யாரை கேட்டிருக்கானோ அவனோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கடுத்து தான் செகண்ட் பர்சனோடது வரணும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 20,000 and 30,000. Next, 8th question. The difference between the two whole numbers is 57. The ratio of the two number 2:5. What are the two numbers? இரு முழு எண்களின் வித்தியாசம் 57. அந்த இரு எண்களின் வீதம் 2:5 எனில் அந்த இரு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்கானா. ஃபஸ்ட்டு அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:5ன்னு. ரேஷியோலேருந்து எப்படி எடுத்துக்கணும்? 2a 5a ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி எடுத்துப்போமா. அண்ட் இன்னொன்று, இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை வித்தியாசம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கணும்? 57 கிடைக்கணும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 5a - 2a எவ்வளோ? 3a கிடைக்குமா? அதாவது 5a - 2a மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 57 கிடைக்கணும். அதான கொஸ்டினில் கொடுத்துருக்கான். 5a - 2a 3a ஈக்குவல் டு 57. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? எப்பயும் போல் டேரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. 3 × 1 டைம் 3 ரிமைனிங் 2 இருக்கும். 3 9s are 27. சரி, ஏவோட வேல்யூ 19. என்ன கேட்டிருக்கான்? அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்டுங்களா? அப்போது ஏக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம்? 19 எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிட்டா என்னென்ன நம்பர்னு தெரிஞ்சிருமா? இப்போ 2 × ஏவோட வேல்யூ 19, 5 × ஏவோட வேல்யூ 19. 2 × 19 எவ்வளோ? 38. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இருக்கிற ஆப்ஷன்லேயே 38 இருக்க மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். இன்னொன்று மல்டிபிள் பண்ணுங்கள். 5 9s are 45. 5 ரிமைனிங் 4. 5 × 1 5 + 4 9. அப்போ 38, 95 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஷின். ஏ மற்றும் பி என்ற இரு நபர்கள் ரூபாய் 2,400 6:4 என்ற வீதத்தில் பிரித்து கொண்டால் பிக்கு கிடைக்கும் தொகை யாது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 2,400 இருக்குது. அண்ட் ஏவும் பியும் என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிட்டாங்க? 6:4 ரேஷியோவில் பிரிச்சுக்கிட்டாங்க. அண்ட் ரேஷியோவில் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்பயும் போல் கூட ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். 6x 4x. நான் தான் சொல்லியிருக்கலாம் ஆல்ரெடி. கூட ஆட் பண்ணுற இந்த வேரியபிள் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு சில கொஷின் நான் ஏ எடுத்திருப்பேன், ஒரு சில கொஷின் நான் எக்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஏன் இங்கே எக்ஸ் எடுக்கிறேன்னா கொஷினில் ஆல்ரெடி ஒரு ஏ இருக்கா, அப்போ இங்கேயும் ஏ எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இல்லைனா ஸ்மால் ஏன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் கன்ஃபியூஸ் ஆகாதுன்னா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்லைனா வேறு ஏதாவது வேரியபிள் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஏ மற்றும் பி என்ற இரு நபர்கள் 2,400. இந்த 2,400 ரூபா அப்படின்றது தான் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிட்டாங்க? 6:4. அப்போ ஏவோடைய ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அண்ட் பிக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 2,400 ரூபா கிடைக்குமா? ஏன்னா இந்த அமௌண்ட்டை தான் ரெண்டு பேரும் பிரிச்சிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 6 + 4 எவ்வளோ? 10x ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 2,400 ரூபா கிடச்சிருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? ஒரே ஒரு 0 மட்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 240. எனக்கு என்ன கேட்டிருக்கா? பிக்கு எவ்வளோ தொகை கிடச்சிருக்குன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ பியோட தொகை எவ்வளோ? 4x. அப்போ 4 × எக்ஸோட வேல்யூ 240. மல்டிபிள் பண்ணால் பிக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 0 0. 4 4s are 16 6 ரிமைனிங் 1. 4 2s are 8 8 + 1 9. அப்போ பிக்கு மட்டும் போன அமௌண்ட் எவ்வளோனா 960 rupees. ஆப்ஷன் பி.
இதுவே ஏ கேட்டிருந்தோம் அப்படின்னா 6x இருக்கா, அப்போ 6 × 240 போட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் 10th கொஷின். ஒரு பையில் பச்சை, மஞ்சள், கருப்பு நிற பந்துகள் 8:3:5 என்ற வீதத்தில் உள்ளது. அதில் பச்சை பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்கானா. ஃபர்ஸ்ட் ரேஷியோ கொடுத்தா எப்படி எடுத்துக்கணும், 8A 3A 5Aன்னு எடுத்துக்கணுமா. அண்ட் என்ன கொடுத்துருக்கானா பச்சை, இது வந்து க்ரீன் கலர் அண்ட் இது வந்து எல்லோ கலர் அண்ட் இது வந்து பிளாக் கலர்னு கொடுத்துருக்கான். இப்போ என்ன கொடுத்துருக்கான், இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கானே, அந்த பையில் வந்து பச்சை பந்துகளின் எண்ணிக்கை மட்டும் 40ன்னு கொடுத்துருக்கான். இங்கே க்ரீன் கலர் பால் எவ்வளோன்னு எடுத்துருக்கேன், 8Aன்னு எடுத்துருக்கேன்னா அந்த 8A தான் கொஷனில் கொடுத்துருக்கா 40. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 8 டேபிளால் டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 5 கிடைக்குமா. அப்போ ஏவோட வேல்யூ 5 கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கான், அந்த பையில் இருக்க மொத்த பந்துகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கான். மொத்த பந்துகள்னால் இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 8A + 3A + 5A 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 8 + 3 எவ்வளோ 12, சாரி 8 + 3 11, 11 + 5 எவ்வளோ 16 கிடைக்குமா. அப்போ டோட்டலாக இருக்கிற பாலோடைய கவுண்ட் வந்து 16A. அப்போ 16 இன்ட்டு ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா 5 மல்டிபிள் பண்ணால் 5 6 are 30, 0 remaining 3, 5 × 1 5 + 3 8. இப்போ டோட்டலாக அந்த பையில் இருக்க பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோனா 80 இருக்கும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 11th கொஷின். ஏவிலிருந்து ரூபாய் 10ஐயும் பியிலிருந்து ரூபாய் 15ஐயும் சியிலிருந்து ரூபாய் 20ஐயும் கழித்தால் அவர்கள் பெறும் தொகையின் விகிதம் 3:4:5 எனில் ரூபாய் 1245ஐ பிரித்தால் ஒவ்வொருவரும் பெரும் தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3 பேரும் எந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்கன்னு கொடுத்தா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இது 3A 4A 5Aன்னு எடுத்துக்கிட்டு 3ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். பட் இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னா, இப்போ ஆல்ரெடி 3 பேர் அமௌண்ட்டு பிரிச்சுக்கிட்டாங்கல்ல, பிரித்ததுலேருந்து ஏவிலேருந்து என்ன பண்ணுறாங்க 10 ரூபாயை கழிச்சிட்றாங்க, அதான் லெஸ் பண்ணுறாங்க. அண்ட் பியிலேருந்து என்ன பண்ணுறாங்க 15 ருபீஸை மைனஸ் பண்ணிடுறாங்க. சியிலேருந்து 20 ருபீஸை மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே கழித்தாள்னு கொடுத்துருக்கானா அப்போ மைனஸ் பண்ணிடுறாங்க. மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட் தான் இந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ 3:4:5. ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இருக்கிறத கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது ஏ இது பி இது சி தானே. ரேஷியோவில் இருக்கிறது தனித்தனி வேல்யூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3x 4x 5x கிடைக்கும். பட் இது வந்து அவங்க ஆக்சுவலாக பிரிச்சுக்கிட்ட அமௌண்ட்டே கிடையாது. என்னென்னா 10 ரூபாயை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 3x. அப்போ ஒரிஜினலாக ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும், 3x + 10 ருபீஸ் கிடச்சிருக்கும். 10 ரூபா மைனஸ் பண்ணதுனால தானே 3x. இப்போ ஒரிஜினல் அமௌண்ட் என்னன்னா அந்த மைனஸ் பண்ண அமௌண்ட்டு அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ பியிலேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க 15. அப்போ பியோட வேல்யூ 4x + 15 இருக்கும். சியோட வேல்யூ 5x + 20 ருபீஸ் கொடுத்துருக்கணும். அப்போ 20 இருக்கும். அப்போ இந்த வேல்யூ தான் 3 பேரும் பிரிச்சுக்கிட்ட அமௌண்ட். அண்ட் இந்த அமௌண்ட்டை தானே பிரிச்சுருக்காங்க. அப்போ இது 3ஐயும் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அப்போ 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 3x + 10 + 4x + 15 + 5x + 20 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1245 கிடைக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாமா. 3 + 4 7, 7 + 5 12 கிடைக்குமா. 12x + 10 + இங்கே 10 இருக்குது, இங்கே 20 இருக்குது. 10 + 20 30, 30 + 15 45 = 1245. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுகிறேன். இப்போ 12x = 1245. இந்த ப்ளஸ் 45 இது ஈக்குவல்ட்டுக்கு தானே வந்துச்சுன்னா -45ன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்போ 12x = என்ன ஆன்சர் கிடைக்கும் 1200ன்னு கிடைக்கும். அப்போ 12ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா எக்ஸோட வேல்யூ 100ன்னு கிடச்சிடும். எனக்கு என்ன கேட்டிருக்கான், 3 பேர் பிரிச்சுக்கிட்டாங்களா, அந்த பிரிச்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. அப்போ டைரெக்டாக நீங்கள் இதில் மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதை தான் கேட்டிருக்கான். இந்த மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கல. அப்போ நீங்கள் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 3 × எக்ஸோட வேல்யூ என்ன 100. அப்போ 3 × 100 300ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 10 எவ்வளோ 310. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 310 இருக்க மாதிரி ஆப்ஷன் பி தான் இருக்குது. டேரெக்டாக இதுதான் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ரிமைனிங் இந்த 415 எப்படி வந்துச்சு, 520 எப்படி வந்துச்சு அதை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நீங்கள் ஆன்சர் பிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. பியோடது எவ்வளோ 4x + 15. எக்ஸோட வேல்யூ என்ன 100. 4 × 100 400 + 15 எவ்வளோ 415. அடுத்து சியோடது பாருங்கள் 5 × x. 5 × எக்ஸோட வேல்யூ 100. 5 × 100 500 + 20 520. அதே வேல்யூ தானே இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 12th கொஷின். பி பெறுவதை விட 3 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவதை போல் 2 மடங்கு பி பெறுகிறார் எனில் A/C என்பதன்
விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க. ஏ, பி, சி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஷனுக்கு பிக்கும் சிக்கும் என்ன ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள், என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஏக்கும் பிக்கும் பாருங்கள். இங்கே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், சி பெறுவதை போல் 2 மடங்கு பி பெறுகிறார்னு கொடுத்துருக்கானா. அப்போ சி வந்து 1 ரூபி வாங்கியிருந்தான் அப்படின்னா இதை விட 2 மடங்கு தான் பி வாங்கியிருக்கான், அதாவது 2 டைம்ஸ் வாங்கியிருப்பான், 2ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்க, பி பெறுவதை விட 3 மடங்கு ஏ பெறுகிறார்னு கொடுத்துருக்கோம். இங்கே பியோட வேல்யூ ஆல்ரெடி 2ன்னு அப்ளை பண்ணிட்டீங்களா? இதை விட 3 மடங்குனா இது கூட 3 மல்டிபிள் பண்ணணும். 3 2 சார் எவ்வளோ? 6. அப்போ இந்த ரேஷியோவில் தான் அவங்களுக்கு அமௌண்ட்டு பிரிஞ்சிருக்கும். என்ன கேட்டிருக்கான்? A/C தானே கேட்டிருக்கான். ஏவோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 1. இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து போக வேணாம்னு சொன்னோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பி பெறுவதை விட 3 மடங்கு ஏ பெறுகிறார்னு கொடுத்துட்டானா. அப்போ பி 1 ரூபினா ஏ 3 ரூபின்னு இருந்திருக்கும், ஏன்னா இதை விட 3 மடங்கு. நெக்ஸ்ட் சி பெறுவதை போல் 2 மடங்கு பி பெறுகிறார்னு கொடுத்துட்டானா. அப்போ சியை விட 2 மடங்கு இங்கே வந்திருக்கணும். அப்போ இங்கே 0.5ன்னு வச்சுருப்பீங்க, இல்லைனா 1/2ன்னு வச்சுருப்பீங்க. இது பாயிண்டில் இருக்கிறத கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டெப் நீங்கள் போடணும். அதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சரே டேரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் 13th கொஷின், வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு ரூட் 196 அண்ட் 28? அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரூட் 196ஓட வேல்யூ என்னன்னு தெரியணும். ஓகேவா? அப்போ 196 ரூட் எடுத்திங்கன்னா 14ன்னு கிடைக்கும். அண்ட் இன்னொரு நம்பர் என்னது? 28. இப்போ இந்த 2 நம்பருக்கு என்ன கேட்டிருக்கான்? தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கான், அதாவது 3ஆம் விகிதம் கேட்டிருக்கான். ஓகே, இப்போது அந்த தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா நமக்கு இருக்குது. தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு, மீன் ப்ரொபோர்ஷனுக்கு, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுக்குலாம் செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்குது. அதுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு மட்டும் இப்போ நான் ஃபார்முலா சொல்கிறேன். A/B is equal to B/C. இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா. ஏதாவது 2 நம்பரை கொடுத்துட்டு வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ கொடுத்துருக்கிற 2 நம்பரை ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு நம்பர் சின்னு இருக்குல்ல, அந்த வேல்யூ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்ட், டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன? 14 பை பியோட வேல்யூ என்ன? 28 ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? 28 அண்ட் சியோட வேல்யூ தெரியாது. ஸோ சி அப்படியே வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், 14 × 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 28 கிடச்சிரும். இப்போ சி டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு கந்தான போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இங்கே ஆல்ரெடி 28 இருக்குது, இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 56 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த 14 28 இந்த 2 நம்பருக்கான தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னா 56ஆக தான் இருக்கும், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 14th கொஷின், 5x + 3y is to 5x + 4y. ரேஷியோவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடில் எழுதிக்கலாமா? அப்போ 5x + 3y டிவைடட் பை 5x + 4y ஈக்குவல் டு 13:15 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 13/15 எடுத்துக்கலாம். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், x is to y-யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வேல்யூ கிடைக்கும், x is to y-யோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 15 அந்த சைட் போச்சுன்னா இந்த 2 நம்பராலே மல்டிபிள் ஆகும். கரெக்டாக? இப்போ 5 × 15 ஆன்சர் எவ்வளோ? 75xன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3 × 15 45y கிடைக்கும். ஈக்குவல் டு 13 × 5 5 3s are 15, 5 remaining 1, 5 × 1 5 plus 1 6ன்னு கிடைக்கும். 65x plus 4 × 13 4 3s are 12, 2 remaining 1, 4 × 1 4 plus 1 52yன்னு கிடைக்கும். ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 15 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வேல்யூ அப்படியே அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போய்டுமா. அப்போ 30னால இது 2 நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் ஒய் எல்லாம் ஒரு சைடும் எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே 75x இருக்கா, இந்த 65x ஈக்குவல் டுக்கு தானே வந்துச்சுன்னா -65xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்குது, 52yன்னு இருக்குது. அண்ட் மைனஸ் இந்த 45y ஈக்குவல் டுக்கு தானே போச்சுன்னா -45yன்னு கிடைக்கும். 75 - 65 எவ்வளோ? 10x. 52 - 45 7y. அப்போ எனக்கு x is to y-யோட வேல்யூ தானே வேணும். அப்போ x is to y-னாலும் x/y-னாலும் ஒன்று தானே. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், ஒய் மட்டும் இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் ஒய் ஈக்குவல் டுக்கு தானே வரும்போது என்ன ஆகும், டிவைடில் வந்துடும். இங்கே ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்குது, 7 அண்ட் 10 அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ x is to y ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 7 is to 10ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 15th கொஷின், 9^2.5 is to 3/4. ஸோ ரேஷியோவில் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்மை கேன்சல் பண்ணணும். அப்போ எனக்கு 9ஓட வேல்யூ என்னென்னு ஆல்ரெடி தெரியும். 9 என்னது, 3² எடுத்துக்கலாமா. அப்போ இந்த 9க்கு பதில் 3² எடுத்துக்கிறேன். ஹோல் பவர் 2.5 இருக்குது, இஸ் டு 3/4. இங்கே இன்னொரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இப்போ a/m the whole power n இப்படி இருக்குன்னா டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. 3² the whole power 2.5 இருக்குது. அப்போ 2 × 2.5 எவ்வளோ கிடைக்கும், 3/5ன்னு கிடைக்கும், இஸ் டு 3/4. அப்போ இந்த 3/4க்கு 3/4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 3/1 இருக்கும்.
ஏன்னா இங்கே 5 பவர் இருக்கா, அப்போ 4 பவர் கேன்சல் ஆகி ரிமைனிங் 1 தானே இருக்கும். அப்போ 3:1 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 16th கொஷின். வெள்ளி மற்றும் தங்கம் 13:7. அப்போ சில்வர் அண்ட் கோல்டு என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 13:7 ரேஷியோவில் இருக்குது என்ற விகிதத்தில் சேர்ந்து உருக்கப்படுகிறது. இதில் 36.4 கிலோ வெள்ளி பயன்படுத்தப்பட்டிருந்தால் உருவாக்கப்பட்ட கலவையின் எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ டோட்டலாக வெள்ளி மட்டும் எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு கொடுத்துட்டான். அதாவது சில்வர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, 36.5 கிலோகிராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக சில்வர் ப்ளஸ் கோல்டு ரெண்டையும் கலந்ததான கலவைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கலவை தான் இங்கே கேட்டிருக்கான். ஓகேங்களா, அப்போ ரெண்டையும் கலந்தாங்கன்னா அது டோட்டலாக எவ்வளோ கேஜி இருக்குன்னு கேட்டிருக்கான். இப்போ ரேஷியோவில் கொடுத்தா நம்ம எப்பயும் போல் என்ன எடுத்துப்போம், 13A 7Aன்னு எடுத்துப்போமா. அந்த 13Aவோட வேல்யூ மட்டும் கொஷனில் கொடுத்துட்டான். அதை நான் டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கிறேன். 13A = 36.4 kg. அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த 36.4 இருக்குல்ல, பாயிண்டில் இருக்கும்போது சம்டைம் நம்ம மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்ட்டை டெசிமலுக்கு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. 36.4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், 10 டிவைடில் போட்டுக்கலாமா. ஏன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ 13 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு தானே போச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 13 × 2 × 26 கிடைக்கும். ரிமைனிங் 104. அடுத்து 13 × 8 × 104 கிடைக்கும். இப்போ 28 கிடைக்கும். இதை எதையும் நீங்கள் கேன்சல் பண்ண வேணாம். 28/10 இருக்கா, 28/10 என்ன, 2.8 எடுத்துக்கலாமா. எப்படி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் 10 டிவைடில் போடுறோமோ, அப்போ டிவைடில் 10 இருந்தால் மேலே இருக்கிற நம்பர் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு டெசிமல் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். அதாவது லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ 2.8ன்னு கிடச்சிருச்சு. இப்போ சில்வர் ப்ளஸ் கோல்டு இது ரெண்டையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் தானே டோட்டலாக எவ்வளோ கேஜி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 13 + 7 டோட்டலாக எவ்வளோ, 20A. இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ 20 × ஏவோட வேல்யூ 2.8. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த 0 அப்படியே எடுத்துக்கலாம். 2 × 28 எவ்வளோ, 56. அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆன்சர்லையும் நீங்கள் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை. அப்போ ஆன்சர் என்னது, 56 kg. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 17th கொஷின். 165 லிட்டர் கரைசலில் பாலும் நீரும் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஸோ பாலும் நீரும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோவில் இருக்குது, 6:5 ரேஷியோவில் இருக்குது. அண்ட் டோட்டலாக எத்தனை லிட்டர் இருக்குன்னு கொடுத்துட்டான். டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளோ, 165 லிட்டர்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அடுத்த பாயிண்ட் கொஷனில் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மில்க்கும் வாட்டரும் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. மில்க் எவ்வளோ இருக்குது, 6A, வாட்டர் 5A. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தானே டோட்டல் மிக்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 6 + 5 எவ்வளோ, 11A. அந்த 11A தான் என்னது, 165. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, டேரெக்டாக 11ஆல் கேன்சல் பண்ணால் 11 × 1 11, ரிமைனிங் 5, 11 5 are 55. ஏவோட வேல்யூ 15. கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மில்க் எவ்வளோ லிட்டர் இருக்குது, வாட்டர் எவ்வளோ லிட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ 6 × ஏவோட வேல்யூ 15, 5 × ஏவோட வேல்யூ 15. மல்டிபிள் பண்ணால் 15 × 6 எவ்வளோ, 90. 15 × 5 75. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும், 165 லிட்டர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட். எவ்வளவு லிட்டர் நீர் சேர்த்தால் இந்த கரைசலின் விகிதம் 9:8 ஆக மாறும். ஆல்ரெடி 6:5 இருக்கா, இந்த ரேஷியோ என்னவாகணும்னா 9:8 இந்த ரேஷியோக்கு மாறணும். அப்படின்னா எவ்வளோ நீரை சேர்க்கணும்னு கேட்குறேன். எவ்வளோ வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணால் ரேஷியோ எப்படி கன்வெர்ட் ஆகும்னு கேட்டிருக்கான். ஓகேவா, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 90 லிட்டர் மில்க் அண்ட் 75 லிட்டர் வாட்டர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ மில்கோடைய ரேஷியோ என்னது, 9 பார்ட், வாட்டரோட ரேஷியோ 8 பார்ட். இப்போ 9 கூட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணால் 90 கிடைக்கும், இன்டூ 10 மல்டிபிள் பண்ணால் 90 கிடச்சிருமா. அண்ட் ஆல்ரெடி ஒரு கொஷனில் சொல்லியிருப்பேன், ரேஷியோவில் இருக்கும்போது ஒரு நம்பரை 10ஆல் மல்டிபிள் பண்ணனா இன்னொரு நம்பரையும் என்ன பண்ணணும், அதே 10ஆல் மல்டிபிள் ஆகும் தானே. அப்போ ரேஷியோவில் இருக்குன்னா கண்டிப்பாக இதுவும் என்ன இருக்கும், இந்த 10ஆல் மல்டிபிள் இருக்கும். பட் 8 × 10 எவ்வளோ கிடைக்கும், 80. பட் இங்கே எவ்வளோ இருக்குது, 75 தான் இருக்குது. அப்போ இது கூட இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணால் 80 கிடைக்கும், +5. அப்போ இங்கே 80 இருந்தால் தான் உங்களுக்கு 9:8 ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 80 வரணும்னா நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணும், 5 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணணும். ஸோ எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னு தானே கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர், 5 liters. நெக்ஸ்ட் 18th கொஷின். இஃப் தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 5:1, அதாவது ஃபாதர் அண்ட் சன் எவ்வளோ ரேஷியோவில் இருக்காங்கன்னா 5:1 ரேஷியோவில் அவங்களோட ஏஜ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட். மேலும் அவர்கள் இருவரின் வயதின் கூட்டுதல் 60 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின்
அவர்கள் இருவரின் வயது விகிதம் அப்படின்னு கேட்டிருக்கானா. ஸோ ப்ரெசென்ட்டில் அவங்க ஏஜ் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துட்டான் 5:1 அண்ட் ரெண்டு பேர்த்தோட ஏஜையும் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும், ஃபாதர் ப்ளஸ் சன் ரெண்டு பேர்த்தோடைய வயசையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும்னா 60ன்னு கிடச்சிரும் அப்படின்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்தோடைய வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரேஷியோவில் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், 5A 1Aன்னு எடுத்துக்கணுமா, டேரெக்டாக இதில் ஆட் பண்ணுங்கள். 5A + 1A எவ்வளோ, 6A = 60. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 10. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் ஃபாதரோடைய சன்னோடைய பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா. அப்போ ஏவோட வேல்யூ 10. இப்போ 5 × 10 எவ்வளோ, 50. 1 × 10 10 தான் கிடைக்கும். இது வந்து பர்சன்டேஜ். பட் எனக்கு என்ன கேட்டிருக்கான், 5 வருடங்களுக்கு பின்னர் அப்படின்னு கேட்டிருக்கேன்னா. அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ் அப்படியே ரெண்டு பேத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 50 + 5 எவ்வளோ, 55. 10 + 5 15. இது ரெண்டு பேர்த்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ 55:15. இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 5 11s are 55, 5 3s are 15. ஸோ ஆன்சர் 11:3. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து 11:3 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். 19th question. The percentage of Ram is twice as older as Kumar. ராம் இருக்காங்க அண்ட் குமார் இருக்காங்க. தற்போதைய ராமின் வயது குமாரின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்போ குமார் வந்து 1 வயசு இருந்தானா ராம் என்னவா இருப்பான், இவனை விட 2 மடங்குன்னு கொடுத்துட்டான். அப்போ 2 இருப்பான். அப்போ 2:1 தான் அவங்களோட ஏஜ் ரேஷியோ. நெக்ஸ்ட், 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5. வயது வித்தியாசம் என்ன, ரெண்டு பேர்த்தோட ஏஜ் மைனஸ் பண்ணணும், R - K. அதாவது ராம் மைனஸ் குமார் ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும், 5 கிடச்சிரும்னு சொல்லிட்டான். எனில் குமாரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இப்போ லாஜிக்காக நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். என்னென்னா, இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வயது வித்தியாசம் 5 அப்படின்னா ப்ரெசென்ட்டில் என்னவாக இருக்கும், அதே 5 தானே இருக்கும். அண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாலும் அதே 5 வயது தான் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வயது வித்தியாசம் இவ்வளோவா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, இல்லை 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, அதே வயது வித்தியாசம் தான் சேமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ ப்ரெசென்ட்டில் ஏஜ் என்னவாக இருக்குது, 2A 1Aன்னு இருக்குது. ஏன்னா ரேஷியோவில் இருக்குது. ரேஷியோன்றது நம்ம நார்மல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கூடவே ஒரு வேரியபிளை ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா. அப்போது 7 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வயது வித்தியாசம் 5னா ப்ரெசென்ட்டில், அதாவது தற்போது இப்போ இருக்கிறதுலையும் வயது வித்தியாசம் என்னவாக இருக்கும், அதே 5ஆக தான் இருக்கும். அப்போ 2A - 1A டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். என்ன கேட்டிருக்கான், குமாரின் தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்கான். குமாரோடைய பர்சன்டேஜ் என்ன, 1A. இப்போ 1 × ஏவோட வேல்யூ 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். இப்போ குமாரோடைய தற்போதைய வயது, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் குமார் என்னன்னா 5 இயர்ஸாக இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 20th question. ஒரு வருடத்திற்கு முன்பு அபியின் வயதானது அவரின் மகளின் வயதை விட 6 மடங்கு. அப்போ டோட்டலாக என்ன இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு முன்புன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா. அப்போ ப்ரெசென்ட்டில் எதுவுமே கொடுக்கல. 1 year ago. 1 year agoனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மீனிங். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 2 பேர் இருக்காங்க, அபி அண்ட் அவருடைய டாட்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கானா, அபியின் வயதானது அவரின் மகளின் வயதை விட 6 மடங்குன்னு கொடுத்துருக்கானா. சரி, மகளோட வயது 1ன்னு இருந்துச்சுன்னா இவரோட வயது என்னவாக இருக்கும், இவங்களை விட 6 மடங்காக இருக்கும். அதாவது 6 × 1 6 தான் கிடைக்கும். அப்போ 6:1 தான் அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ரேஷியோவிலேருந்து என்ன பண்ணிப்போம், 6A 1A அப்படின்னு எடுத்துப்போமா. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு, இப்போ ப்ரெசென்ட்டில் கொஷினில் ஏஜ் கொடுக்கல. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ரிமைனிங் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்களேன். 6 வருடங்களுக்கு பிறகுன்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்கான் அண்ட் 6 வருடங்களுக்கு பிறகுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டிங்களா. இப்போ 6 வருடத்திற்கு பிறகு அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருந்து தான் 6 வருஷத்துக்கு அப்புறம் எப்பயுமே கொடுத்துருப்பான். ஓகேங்களா. அப்போ ஆஃப்டர் 6 years என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 6 வருடங்களுக்கு பிறகு அபியின் வயதானது அவரின் மகளின் வயதை விட 20 வருடங்கள் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்போ மகளோட வயது எவ்வளவோ இருக்கோ இதுலேருந்து ஒரு 20 years ஆட் பண்ணிங்கன்னா அபியோட ஏஜ் கிடச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆகிறது எனில் அவர்களின் தற்போதைய வயது விகிதம் என்ன, அதாவது ப்ரெசன்டேஜோட ரேஷியோ தான் என்னன்னு கேட்டிருக்கான். பட் கொஷினில் ப்ரெசன்டேஜை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டாட்டரோட ஏஜ் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாட்டரோட ஏஜ் 1A. சரி, ப்ரெசன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் உங்களுடைய வயது வந்து ஒரு 20 இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டில் என்னவாக இருக்கும், 21 இருக்கும். ஸோ என்ன பண்ணீங்க, லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 1 year
முடிஞ்சதுனால 1 இயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டீங்க கரெக்டாக. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ லாஸ்ட் இயர் வந்து டாட்டரோட ஏஜ் 1Aன்னு இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டில் என்னவாக இருக்கும் 1A + 1ஆக இருக்கும். ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்னவாக இருக்கும் ப்ரெசென்ட்லேருந்து ஒரு 6 வருஷத்தை ஆட் பண்ணுமா அப்போ டோட்டலாக 1A + 7ஆக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 1A + 1 இது கூட 6 ஆட் பண்ணால் 6 + 1 என்ன 7. அப்போ 1A + 7ஆக இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் 6 வருஷத்துக்கு அப்புறம் டாட்டரோட ஏஜ் என்னவாக இருக்கோ இதை விட இவங்களோட ஏஜ் என்னவாக இருக்குது 20 வயசு அதிகமாக இருக்குது. அப்போ A + 7 தான் டாட்டரோட ஏஜ் அண்ட் இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது 20 அதிகமாக இருக்குது. அப்போ A + 27 கிடச்சிச்சா. சரி இப்போ நீங்களே சொல்லுங்கள். இப்போ அபியோட ஏஜ் இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6Aன்னு இருக்குது. 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக இருக்குது A + 27ஆக இருக்குது. சரி 6Aலேருந்து எவ்வளோ ஆட் பண்ணால் எனக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் கிடைக்கும். இப்போ 6Aலேருந்து இங்கே ப்ரெசண்ட்டுக்கு வர்றதுக்கு 6A + 1ன்னு போட்டிருப்பீங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு வருஷத்தை ஆட் பண்ணால் ப்ரெசன்டேஜ் கிடச்சிரும். இப்போ இங்கேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் வேணும்னா என்ன பண்ணணும் இது கூட எவ்வளோ ஆட் பண்ணணும் 6 ஆட் பண்ணணுமா. அப்போ டோட்டல் ஏஜ் எவ்வளோ 6A + 7ன்னு கிடைக்கும். அப்போ இதுவும் ஈக்குவல் தானே. ஏன்னா இங்கேருந்து கால்குலேட் பண்ணும்போது 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் இது கிடச்சிருக்கு அண்ட் இங்கேருந்து கால்குலேட் பண்ணும்போது ஏஜ் என்ன கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ 6A + 7 ஈக்குவல் டு என்னது A + 27. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்றேன். இப்போ 6A அப்படியே இருக்கட்டும். ஏ மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 6A - Aன்னு கிடச்சிருமா அண்ட் 27 அப்படியே இருக்கட்டும். 7 அந்த சைடு போச்சுன்னா மைனஸில் வந்துடும். அப்போ 6A - A 5A 27 - 7 20. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 5 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ்னு கிடைக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்கான் தற்போதைய வயது விகிதம். அப்போ ரெண்டு பேத்துக்குள்ள ப்ரெசன்டேஜ் என்ன 6A + 1 1A + 1. இதுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்கான். அப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 6 × ஏவோட வேல்யூ 4 6 4 சார் எவ்வளோ 24 24 + 1 25ன்னு கிடைக்கும். = ஏவோட வேல்யூ 4 4 + 1 என்ன 5. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 5 சார் 25 5 × 1 5. அப்போ ரேஷியோ 5:1 தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 5:1. ஸோ இதோட அந்த ப்ராக்டிஸ் செட்டில் இருக்க 20 கொஷனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண கொஷின்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இல்லை சொன்னது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.